தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கிறேன். நான் இருப்பது போலவே என் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன். என் பாவங்களுக்காக மனம் திரும்புகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். உமது நாமத்தில் மற்றவர்கள் எனக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன். சாத்தான், தீய ஆவிகள் மற்றும் அவைகளின் அனைத்து செயல்களையும் நான் கைவிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இப்போதும் என்றென்றும் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்ய நான் என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, உம்மை என் வாழ்க்கைக்குள் அழைக்கின்றேன். நான் உம்மை என் ஆண்டவராகவும் கடவுளாகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை இன்று குணப்படுத்தும், என்னை மாற்றும். என் உடல், ஆன்மா மற்றும் ஆவியில் என்னை பலப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய விலைமதிப்பற்ற இரத்தத்தால் என்னை மூடி உமது பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பும். ஆண்டவராய் இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, உம்மை புகழ்கிறேன். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமேன். மரியாளே, என் தாயே, அனைத்து தேவ தூதர்களே, புனிதர்களே, தயவு செய்து எனக்கு இன்று உதவுங்கள். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42வது இறைவார்த்தை. ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்பியவுடன் அவருக்காக வாழ்வதைத் தவிர வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். கடவுள் மிகவும் பெரியவர் என்ற எனது நம்பிக்கையின் அதே தருணத்திலிருந்தே எனது வாழ்வுக்கான அழைப்பு தொடங்குகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட சார்லஸ் டி புகால்ட் என்பவருடைய கருத்து. ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எனது பிரசன்னம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். விடுதலை பயண நூல் 33 14 15 நாம் வாசிக்கின்றோம். அதற்கு உடனடியாக மோசே, உமது பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன். உமது பிரசன்னமே இந்த உலகத்திலிருந்து என்னை வேறுபடுத்தி காட்டுகிற அடையாளம் என்று கதறுகின்றார். கலைமான் நீரோடைகளுக்காக ஆர்வமாய் நாடுவதைப் போல, ஆண்டவரே, உமது பிரசன்னத்திற்காக எனது ஆத்துமா ஏங்கி தவிக்கிறது. 1000 ஆண்டுகள் வேற்றிடத்தில் வாழ்வதை விட உமது கோயில் முற்றங்களில் உறைவதே மேலானது என்று தாவீது ராஜா கடவுளின் பிரசன்னத்திற்காக திருப்பாடலிலே ஜெபிக்கின்ற ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். வாழ்வின் வெற்றியை சுவைத்தவர்கள் எல்லாம் கடவுளின் பிரசன்னத்திற்காக ஏங்கியவர்களே. வாழ்வின் வெற்றியை சுவைத்தவர்கள் எல்லாம் கடவுளின் பிரசன்னத்திற்காக ஏங்கியவர்களே. கடவுளின் காலடியில் அமர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய பிரசன்னத்தில் என்னுடைய நேரத்தை செலவழிப்பதை விட நன்மையான பல காரியங்களை உலகத்தில் செய்தால் நலமாக இருக்குமே என்று மார்த்தாவை போல் பலரும் நம்மில் சிந்திக்கலாம். ஆனால் கடவுளின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய குரலுக்கு செவிகொடுக்கும் நல்ல ஆடுகளைத்தான் இன்று ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். கடவுளுக்காக கடவுளின் பெயரில் உழைப்பவர்கள் அநேகர் இன்று உண்டு. ஆனால் கடவுளின் அன்புக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து அவருடைய இதய இயக்கத்தை உணரும், அவருடைய காலடியில் அமர்ந்து தங்களை பலப்படுத்தி கொள்ளும் மனிதர்கள் மிகவும் குறைவு. கடவுளுக்காக உழைப்பதை விட கடவுளோடு தங்கள் நேரத்தை செலவழிப்பவர்களே பாக்கியவான்கள். ஜெபிப்போமாக. எங்களை அன்போடு பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே,
உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டீரே, உமக்கு கோடி நன்றி தகப்பனே. தகுதியற்ற எங்களை, தாழ்நிலையில் இருந்த எங்களை, காணாமல் போயிருந்த எங்களை, உலகத்தின் மாய இன்பங்களுக்கு அடிமையாய் போயிருந்த எங்களையும் தேடி வந்து அழைத்தீர். உமது அன்பை எனக்கு காட்டினீர். உம்முடைய வல்லமை என்றால் என்ன, உம்முடைய ஆசீர்வாதம் என்னில் என்னென்ன காரியங்களை செய்யும் என்று எங்களுடைய அனுபவத்தின் வழியாக கற்றுக் கொடுத்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நாங்கள் இன்று இந்த நிலையில் இருப்பது உமது அருளின் கிருபையினால்தான். உமது அன்பு எங்கள் குடும்பத்தை தாங்கி வழி நடத்தி இருப்பதால் தான். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலகத்தில் கொடூர நோய்களினால் உடல்நலத்தை இழந்து ஆரோக்கியத்தை தொலைத்து வாழும் மக்களுக்கு சுகத்தை கொண்டு வரவும், எதிர்மறை எண்ணங்களால் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் தங்கள் வாழ்வை பயத்தினால் இறப்பாக மாற்றியவர்களை உமது நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி உயிர்ப்பிக்கவும், சாபத்தினால் பெற்றுக்கொண்ட கடன் தொல்லைகள், குடும்ப சிக்கல்கள், திடீர் இறப்புக்கள், இழப்புக்கள் போன்றவற்றை நீக்கவும், எங்கள் மனதோடு உடலோடு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கும் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வாழ்வதற்கு எங்களையும் அழைத்திருக்கிறீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. நாங்கள்தான் உம்முடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு காட்ட தேர்ந்து கொள்ளப்பட்ட உன்னதமான பாத்திரங்கள் என்பதை எங்கள் நினைவுகளில் எப்போதும் இருத்தி, உமது உயிருள்ள நற்கருணை பிரசன்னத்தில் எங்களுடைய அற்புதமான நேரத்தை ஒப்புக்கொடுத்து அதிலிருந்து வருகிற ஆற்றலை நிரப்பிக்கொண்டு இன்று நாங்கள் சந்திக்கும் மக்களை உமது ஆறுதல் தருகிற வார்த்தையினால், விடுதலை தருகிற பிரசன்னத்தால், சுகம் தருகிற வார்த்தைகளால், சாபத்தை முறிக்கின்ற வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தி விடுவித்து சுகப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை திடப்படுத்தவும், தளர்வுற்ற கரங்களை தாங்கி பிடிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நீர் அவர்களிலே மாட்சி பெறுவீராக. ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.